friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிபாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது வந்து சப்பாத்திக்கு சைடு டிஷ் வந்து வெஜ் கீமா. இது வந்து என்னன்னா அசைவ பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று தான். அந்த டேஸ்ட்ல தான் நம்ம செய்ய போறோம். இதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போறோம்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி இது இல்லாம பன்னீர் தான் நம்ம வந்து மெயினா ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம தேவையான பொருட்கள் 2 கேரட் எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம சாப்பரில் சாப் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் பொடியாவே கட் பண்ணணும். ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு குடமிளகாய், 50 கிராம்ஸ் அளவுக்கு பட்டாணி, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா. இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளியை நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா வெங்காயம் வந்து ஜாஸ்தி தான் தேவைப்படும். 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பன்னீர் தான் வந்து இந்த வெஜ் கீமாக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கறது. அதாவது 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 25 ml அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை 2, 3 லவங்கம், 2 ஏலக்காய் இதையும் போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதாவது நல்லா ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வதக்கவே ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பட்டை லவங்கத்தினோட ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. 3 வெங்காயம் பொடியாக நறுக்குனதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா பொடி, தனியாத்தூள், கரம் மசாலா நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு வதக்கிட்டேன்னா பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பியூரி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் வந்து வதங்கினாலே போதும். அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பியூரி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெய் வந்து நல்லா மேலே வரணும். நம்ம இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தக்காளியும் நல்லா வெந்து ஆயில் மேலே வந்துடும். கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டாணி, கேரட் ஆல்ரெடி அதாவது பொடியாக நறுக்கியாச்சு, பீன்ஸ் போட்டுக்கலாம். இந்த கீமாவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஒன்று திருவியும் ஆட் பண்ணலாம். திருவினா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. நம்ம அதனால் சாப்பரில் நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து குடமிளகாய், இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பன்னீர் வந்து நம்ம லேட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். இது 3/4 வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 8 நிமிஷம் ஆயிருக்கு. பார்த்திங்கன்னா பட்டாணி வந்து வேக வச்சு போட்டுட்டோம்னா ஈஸியாக வந்து குக் ஆகிடும். இதை வந்து கொஞ்சம் வேக வைக்காமல் போட்டதுனால ரொம்ப டைம் எடுக்குது. இப்போ 3/4 வாசி வெந்துடுச்சு. நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். சால்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா பபிள்ஸ் மாதிரி வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கீமா ரெடி. நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவையான வெஜ் கீமா ரெடி. வெஜ் கீமா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவில் பார்த்திங்கன்னா வெஜ் கீமா மாதிரியே நிறையா வந்து சாம்பார், ரசம், அது மட்டும் இல்லாமல் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் செஞ்சுருக்கேன். வேர்க்கடலை பேடா, கோதுமை பேடா, பன்னீர் பேடா, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். என்னோடய சேனலில் கோபி சுதா சேனலில் போய்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.